சொல்றேன் 5 வருஷம் பதவியில இருந்து கட்சியில போகும்போது அதை பண்றேன். அன்புமணி 5 வருஷமா அவங்க எம்பியா இருக்கக்குள்ள என்னென்ன பண்ணாரு, இனி வந்தாலும் என்னென்ன பண்ண போற, மொரப்பூர் ரயில்வே திட்டம் இந்த இதெல்லாம் செயல்படுத்த போறாங்க. இது செயல்படுத்தி ரன் ஆயிட்டு இருக்குது. இது மாதிரி இன்னும் பல திட்டங்கள் கொண்டு வர போறாரு. நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்க, திருப்பி அன்புமணி அண்ணா கொண்டு வாங்க. ஏன்னா பெண்ணாகரம் தொகுதியில அவர் போன தடவை 2014 எம்எல்ஏ ஆயிருந்தாருன்னா இந்த தொகுதியே வேற மாதிரி பண்ணிருப்பாரு அவரு. அது இனிமேல் விட மாட்டாங்க. இனிமேல் நம்ம மாவட்டம் கொடுத்து வந்து அன்புமணி மறந்துடுங்க. அது எப்படி மக்களுக்கு இல்ல ஆள் வந்துச்சு. அதுக்கு இல்ல இல்ல அது நீ கண்டுபிடிக்க முடியாது. இந்த திட்டம் இருக்குல்ல 78 வருஷம் யாருமே நிறைவேற்றப்படாது. 5 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு திட்டத்தை எந்த கட்சியும் போட்டது கிடையாது ஐயா. இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ நாங்க சாதனை சொல்லிதான் ஓட்டு கேட்கறோம். உங்களுக்கு தெரியுதுல்லையா, நீங்களும் வந்து ஒரு நாகரிகமான அரசியலை பின்பற்றக்கூடிய ஆளு. இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. நாங்க உங்களை கம்பல் பண்ணவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நோட்டீஸையோ இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட்டை வேற எந்த கட்சி கொடுத்தாலும் அந்த கட்சி ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி ஒரு நோட்டீஸோ இந்த மாதிரி சாதனைகள் சொல்லியா யாராவது ஓட்டு கேட்கறாங்களா? இல்ல இல்ல இந்த ஆளுங்கெல்லாம் கிடையாது. அப்ப நீங்க தாராளமா ஓட்டு போடலாம்ல அன்புமணிக்கு. இன்னொன்னுங்க, இவரு செய்வாரு, மோடி செய்ய விட்டுறதும் செய்யும் போறது. மோடி கேடிட்டு போச்சு. இவர் செய்வாரு, இவர்கிட்ட அந்த பொறுப்பு கிடைக்காது. கண்டிப்பா வரும் அன்புமணி. ரயில்வே திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. திறந்திருக்கிறாரு. பேருந்து நிலையத்துக்கு அடிக்கடி கலைஞர் எப்படி கொடுத்தாரு? கலைஞர் இதே வந்து ஆந்திராவில் 108 ஓட்டு கலைஞரை கொடுத்தாரு. ஐயா இந்த மாதிரி இதை படிங்க. நீங்க இத படிச்சு உங்க மனசுக்கு தெரியுமா படிச்சுங்கிறாள் தான் நல்லா படிங்க. இது வந்து உங்க மனசுக்கு நல்லது படிச்சுன்னா நீங்க ஓட்டு போடுவாரு. சரி ஐயா ஓட்டு போடுவாரு. ஆனா போயிட்டு வாங்க.